இந்த சீசன்லேருந்து ரிவ்யூ பண்ணுறது எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒழுங்காக பிஆர் வேலை பார்க்க போயிடலான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நெஞ்ச காசு இல்லைங்க, காசு தூக்கிட்டு வந்து கொட்டுன்னு கொட்டுறானுங்க. வருஷம் இந்த மாதிரி பிஆர் வேலை பார்த்தாலே பெரிய எல்லாம் போல் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா காசு கொட்டுறாங்க. ஒரு நாளைக்கு 15,000 தராங்களாங்க, நான் சொல்லுங்க அப்படின்னு வியானா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நேற்று நைட்டு ஒரு டிஸ்கஷன் ஒன்று போகுது. அதாவது யாருன்னா அரோரா, சுபிக்ஷா, வியானா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பேசும்போது சில விஷயத்தை பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி பேசுகிறாங்க. குறிப்பாக ராணவ்னு ஒருத்தர் வந்து போன சீசன் வந்தார் பார்த்தீங்களா, அவர்லாம் ஓப்பனாக ஒத்துக்கிட்டாப்ல. ஆமாம், நான் வந்து பிஆர் டீம் செட் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டாப்ல. ஸோ ராணவ் பற்றி டிஸ்கஷன் வருது. ராணவ் வந்து வியனாக்கு தெரிஞ்சவங்க போல. ஸோ அது ஃப்ரெண்டுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. அதாவது ஒரு நாளைக்கு வந்து 15,000 கேட்குறாங்க, நான் எங்கே போகிறது காசுக்கு அப்படின்ற மாதிரி வியனா சொல்கிறாங்க. வியனா நீங்கள் செட் பண்ணிட்டு வரலன்னு உண்மையாக சொல்லுங்கள், நெஞ்சு தொட்டு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. ஆக்சுவலாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ உன்னை செட் பண்ணிட்டு வந்தியா வரலையான்னு யாரும் கேட்கல. ஆனால் வாண்டடாக வந்து நான் செட் பண்ணிட்டு வரல அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அங்கே தான் அதிகமாக சந்தேகம் வருது. ஆல்ரெடி உங்களுக்கான போஸ்ட்லாம் பார்த்துட்டு இருக்கோம். மேபி அது இன்னும் கொஞ்சம் நாளில் பெருசாக எக்ஸ்போஸ் ஆகும்போது ஒவ்வொருத்தராக மாட்டுவாங்க. ஆல்ரெடி ஆதிரை வந்து மாட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி தெரியும். அவங்களுக்கு யார் பேக்கப் பண்ணுறது? நம்ம பூர்ணிமாக்கா. ஸோ பூர்ணிமாக்கா தான் பார்த்தீங்கன்னா ஆதிரைக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் யார் அந்த வேலையை செய்ய போகிறது அப்படின்றது கொஞ்ச நாளில் குறிப்பிட்ட நாளில் அப்படியே வந்துடும். ஏன்னா என்ன தான் பிஆர் ஒர்க் பார்க்க ஆரம்பிக்கிறது எதுக்கு? அவங்கள வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. ஸோ ப்ரொமோட் ஆகும்போது ஆப்வியஸாக தெரிஞ்சிடும் எங்கேருந்து அதிகமாக வந்து எப்படி சொல்கிறது தூவுறாங்க அப்படின்றது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எனிவேஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரோரா இருக்காங்களே, அவங்க சொல்கிறாங்க போன சீசன் இருக்குல்ல அது வந்து ரொம்ப ஒஸ்ட்டுங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் பிஆர் மாஃபியா கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. அது உண்மையானு கேட்டிங்கன்னா உண்மைதான். போன சீசன் பிஆர் தான், ஆனால் இந்த சீசன் இல்லைன்ற மாதிரி நடிக்கிறீங்க பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் போன சீசன்லேயும் நடிச்சிருந்தானுங்க. பிஆர்லாம் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யாரும் கேட்காமையே கேட்டு நிறைய பேர் ஒத்துக்கிட்டாங்க. கேட்காம ஒத்துக்கிட்ட ஒரு ஜீவன் யார் தெரியுமா? இப்போ நீங்க சொன்னீங்களே வேணா ராணவ். ஆமா, ராணவ் மட்டும்தான் ஆமா நான் பிஆர் செட் பண்ணிட்டு வந்திருக்கேன்டா அப்படின்ற மாதிரி ஜெனியூனா ஒத்துக்கிட்டாப்பல. மிச்ச யாருமே பார்த்தீங்கன்னா ஒத்துக்கல. பிக் பாஸ் அடிச்சு அதுக்கு ஒரு டாஸ்க்லாம் வச்சு யாரெல்லாம் பிஆர் வச்சிருக்கா கரெக்டாக கண்டுபிடிங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லாம் டார்கெட் பண்ணதுக்கு அப்புறம் சில பேர் ஒத்துக்கிட்டாங்க. பல பேர் பார்த்தீங்கன்னா யாருமே ஒத்துக்கல. அப்பயும் சரி நிறைய பேர் ஒத்துக்கல. பட் ராணவ் மட்டும் ஜெனியூனா ஒத்துக்கிட்டாரு. இப்போ வியானாவும் அதான் சொல்றாங்க, ராணவ் செட் பண்ணிட்டு வந்தாரு, ஒரு நாளைக்கு 15,000 கேட்கறாங்க அப்படின்ற மாதிரி. ஏன் ராணவ் 15,000 கொடுத்த ஒரு நாளைக்கு? அப்படி ஒன்றும் உனக்கு பெருசாக வேலை செய்யலையா? உனக்கு வந்து அதாவது உன்னை வந்து தூக்கி பிடிச்சாங்க இல்லைன்னு சொல்ல, ஆனால் 15,000க்கு ஒருத்தர் எதுவும் பண்ணலையே. அதனால தான் எனக்கே இப்போ தோணுது பேசாமல் நம்ம பிஆர் வேலை பார்க்க போயிடலாமா அப்படின்ற மாதிரி. என்னங்க நினச்சிட்டு இருக்கானுங்க, பிஆருக்கு தூக்கி கொட்டிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. ஆனால் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறது யோசிக்கிறானுங்களா இல்லையான்னு தெரியல. நம்ம உள்ள கேம் பிளேவே கரெக்டாக விளையாடினாலே நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி பிடிச்சிருவாங்க. இதுக்கு பிஆர் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. உண்மை என்ன தெரியுமா, என்னதான் நீங்கள் பிஆர் டீமை வச்சு முட்டு கொடுத்தாலும் வின்னரை வந்து பார்த்தீங்கன்னா பிஆர் டீமால் டிசைட் பண்ண முடியாது. ஏன்னா வின்னர் வந்து பார்த்தீங்கன்னா மேசிவான சப்போர்ட் வின்னருக்கு தேவைப்படும். ஸோ அந்த மேசிவான சப்போர்ட் எப்படி வரும்னா, உங்கள் கேம் நல்லா இருந்தால் மட்டும்தான் மேசிவான சப்போர்ட் வரும். அதாவது நீங்கள் சர்வைவ் ஆகிக்கலாம். பிஆர் டீம் வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி சொல்லு 2 வாரத்தில் வெளியே போகிற நீங்கள் ஒரு 3 வாரம் 4 வாரம் ஒரு 6 வாரம் சர்வைவ் ஆகிக்கலாம். ஆனால் நீங்கள் உங்களால் வின் பண்ண முடியாது. அதாவது கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி அந்த பிஆர்ன்ற பேர் வந்து துரத்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ ஆனால் வர சீசன்லாம் எனக்கு தெரிஞ்சு இது நார்மலைஸ் ஆகிடுன்னு நினைக்கிறேன். இப்பயே பாருங்களேன், ஏகப்பட்ட பேர் பிஆர் வச்சு வந்திருக்கானுங்க. போன சீசனில் இருந்த கோவம் இந்த சீசனில் வரமாட்டுது. ஏன்னா இது இப்படி தாங்க பிக் பாஸ் வரவனுங்களாம் இப்படி தான் செட் பண்ணிட்டு வருவானுங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த சீசன் வந்து பிஆர் ஒரு பெரிய பிரச்சனையாக இல்லை. இந்த சீசன் பெரிய பிரச்சனையாக இருக்குது யாருன்னா உள்ள இருக்க கண்டஸ்டன்ட்டே பெரிய பிரச்சனையாக இருக்கானுங்க. இதில் பிஆர்லாம் ஒரு மேட்ரா அப்படின்ற மாதிரி நம்மளே யோசிக்க வைக்கிற அளவுக்கு தான் இந்த சீசன் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இவங்க டிஸ்கஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிஆரை பற்றி பேசுகிறாங்க. இது பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இல்லை. ஆனால் இவங்க 3 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து மைக் ஆஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அந்த 2 பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு வியானா இன்னொன்னு அரோரா. இந்த 2 ஜீவன்களும் என்ன பண்ணுதுன்னா நம்ம பிஆர் டிஸ்கஷன் பண்ணும்போது சீக்ரெட் டிஸ்கஷன் பண்ணும்போது மைக் ஆஃப் பண்ணிட்டு பண்ணுவோம்னு சொல்லிட்டு மைக் ஆஃப் பண்ணிருக்காங்க. சோ அதுதான் பாத்தீங்கன்னா இப்ப கேள்விக்குறியா இருக்கு. பிக் பாஸ் டீம் இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவை கண்டென்ட், அதுக்கு வந்து நீங்க மைக் ஆஃப் பண்ணீங்கன்னா அப்படி கண்டென்ட் கிடைக்கும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ரூல் பிரேக். இதை பிக் பாஸ் கேட்பாரா அப்படின்ற மாதிரி தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கேட்கணும். ஏன்னா ஒன்று நம்மளுக்கு டெலிகாஸ்ட் பண்ணலனா கூட சரி, கூப்பிட்டு டெலிகாஸ்ட் பண்ணாமல் கூட கூப்பிட்டு 2 கொட்டு வைக்கணும். எப்படி நீங்கள் வந்து இந்த மாதிரி மைக் ஆஃப் பண்ணிட்டு சில விஷயத்த பேசுவீங்க? சுபிக்ஷா மைக்லேருந்து மேபி கேட்குதுன்னு நினைக்கிறேன் இந்த சில விஷயம் அவங்க பேசுறதுலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா மைக் ஆஃப் பண்ணுறது, ஏன்னா இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இதுவாக பேசினாலும் ஓரளவுக்கு கேட்டுரும். இவங்க பேசுகிறாங்க கிளியராக, ஆனால் கேட்கல. ஸோ மைக்கை வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஆஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ அதனால தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ மைக் ஆஃப் பண்ணியிருக்காங்களே இது வந்து ரூல் பிரேக்கில் பிக் பாஸ் வந்து இவங்களை வெளியே தூக்கி போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வெளியே தூக்கிலாம் போட மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு
கண்டென்ட் பற்றாக்குறையா இருக்கு. ஸோ வெளியே இப்படி தூக்கி போடுவாங்க. வேணா கூப்பிட்டு வச்சு 2 கொட்டு கொட்டலாம். ஒன்று நம்மளுக்கு அதை காமிக்கவும் செய்யலாம், இல்லை காமிக்காம பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியலாக அவங்களே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எப்படி சொல்றது பிக் பாஸ் கூப்பிட்டு இந்த மாதிரி மைக் ஆஃப் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் உங்களை வெளியே அனுப்பிச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா இது பர்ஃபெக்டான ரூல். இது பிக் பாஸ்ல வந்து இந்த மைக்கை மட்டும் ஆஃப் பண்ணவே கூடாது. அதனால தான் இந்த கையில் எழுதி காமிச்சாலே பார்த்தீங்கன்னா ரூல் பிரேக்குன்னுவாங்க. இப்போ கையிலலாம் எழுதி காமிக்கிறாங்க. நாங்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம். யாரு அரோரா, அப்புறம் அரோராவும் துஷாரும் கையில் எழுதி காமிச்சிக்கிறாங்க. ஏதோ அவங்களுக்குள்ள சீக்ரெட், அதான் லவ் கண்டென்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆதிரையும் எஃப்ஜேவும் கையில் எழுதி காமிச்சிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு லவ் கண்டென்ட். இந்த லவ் கண்டென்ட் பண்றவனுங்களாம் கையில் வந்து எழுதி காமிச்சிட்டு இருக்கானுங்க. பிக் பாஸ் டீமால கேப்சர் பண்ண முடியல. கேமராவை ஜூம் பண்றானுங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, கேமரா தெரிஞ்சு மூடி வச்சு எழுதி காமிக்கிறானுங்க. பிக் பாஸ் டீம் இதெல்லாம் பாக்குறீங்களா இல்லையா எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சீசன் எல்லாம் கையில் எழுதி காமிச்சாலே கூப்பிட்டு வச்சு கொட்டுன்னு கொட்டுவார் கமல் சார். ஆனா இப்போ அதெல்லாம் நோட்டீஸ் பண்றதே இல்லை. ஏன்னா பெரிய பெரிய இஷ்யூவே அப்படியே சும்மா ஜஸ்ட் லைக் தட்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டு இருக்காரு நம்ம ஆளு. ஸோ அப்படின்னும் போது கையில் எழுதி காமிக்கிறதுல ஒரு மேட்ரா அப்படின்ற மாதிரி தான் தலைவர் யோசிப்பார் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இது பயங்கரமான ஒரு ரூல் பிரேக்கு, மைக் ஆஃப் பண்ணுறது. ஆனால் இவங்க டிஸ்கஷனை பார்க்கும்போது எனக்கு பிஆர் இல்லைன்னு சொல்லும் போது இருக்குன்ற மாதிரி தான் எனக்கு கேட்குது. உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். இப்போ இந்த சீசனில் வந்திருக்கிறதுல உங்களுக்கு தெரிஞ்சு ஆதிரைக்கு இருக்குன்னு கிளியராக தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வேற யாருக்கெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்க உங்களோட கெஸிங்ஸ் வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வியானான்னு ஒருத்தவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ரொம்ப வியப்பான ஆளாக இருக்காங்க பாருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி கிட்ட பேசும்போது வியானா எப்படி பேசுறாங்க, அதாவது எனக்கு வந்து எப்படி சொல்றது, நான் வந்து ரொம்ப கியூட்டு ஹாசினி மாதிரி ஹாசினி அப்படின்னு பேசுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் அவங்க பேசுறாங்க. பேசும்போது நம்மளே கடுப்பாகும், என்னடா இந்த பொண்ணு இப்படி பேசுது. அதாவது ஃபர்ஸ்ட் டே வந்து ஸ்டேஜில் வந்து நிறுத்து போகும்போது கூட சரி ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படி வந்து பேசுறாங்க. ஆனால் நேற்று நைட்டு இப்போ இந்த டிஸ்கஷன் முன்னாடி இன்னொரு டிஸ்கஷன் நடந்தது. என்னன்னா இந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரி நம்மளை வந்து டார்கெட் பண்ணுவாங்க, நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசுனாங்க. வியானா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சைட்லேருந்து பாயிண்ட் எல்லாம் எடுத்து வைப்பாங்க. ஸோ அந்த டிஸ்கஷன் அப்போ நானும் பார்க்குறேன், ரொம்ப தெளிவாக ரொம்ப கிளவராக பேசுகிறாங்க. இந்த கிளவரும் தெளிவும் ஏன் விஜய் சேதுபதி கிட்ட இருக்க மாட்டுது? அங்கே போனால் மட்டும் கியூட் மோட் ஆக்டிவேட் பண்ணிக்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன ட்ரை பண்ணுறீங்க? ஓவியா மோடு மட்டும் அங்கே மட்டும் ஓவியா மோடு ட்ரை பண்ணுறீங்களா? மற்ற டைமில் நார்மல் வியானா மோடில் இருக்காங்க. விஜய் சேதுபதியை பார்க்கும்போது மட்டும் ஓவியா மோடுக்கு போயிடுறாங்க. அது கியூட் ஒர்க் அவுட் ஆகாதுங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயம் வந்து ரொம்ப க்யூட்டாக காமிக்கணும்னு நினச்சி காமிக்கிறாங்களே, அது ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா யாருக்கும் பிடிக்காது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா க்யூட் ரியாக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா படத்தில் காமிக்கிறதோட சரி, இங்கெல்லாம் க்யூட் ரியாக்ஷன் காமிச்சுன்னா காரி தூப்பிடுவானுங்க. எனக்கு தெரிஞ்சு அதுவும் ஆப்வியஸாக நீங்கள் மற்ற டைமில் வந்து கோவப்படும் போது விஜய் சேதுபதி கிட்ட மட்டும் க்யூட் ரியாக்ஷன் காமிச்சா ஆப்வியஸாக அது ஒரு மாதிரி சரியாக இருக்காது, நல்லா இருக்காது. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா கழுவி ஊற்றுறாங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம் நடக்கிறது கிளியராக தெரிஞ்சு போச்சு. அதாவது இவங்க எல்லாம் ஒரு பயங்கரமாக டிஸ்கஷனில் இருக்காங்க. யாருன்னா வியானா, அரோரா, சுபிக்ஷா, அப்புறம் கானா வினோத், இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கஷனில் இருக்காங்க. அதுவும் கமருதீன். இந்த டிஸ்கஷன் அப்போ எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருந்தது. என்ன தெரியுமா, கமருதீன் அவர் என்ன பேசுறாருன்னு அவருக்கும் புரியாது, மற்றவங்களுக்கும் புரியாது. கானா வினோத் யாராவது பேச வந்தால் அதை வந்து குழப்பி விடுறதுக்குன்னே கூட்டத்தில் ஒருத்தர். ஸோ இந்த 2 பேரையும் வச்சுக்கிட்டு இந்த 3 பொண்ணுங்க வந்து எப்படி தான் ஒரு டிஸ்கஷனை கொண்டு போக போகுதுங்கன்னு தெரியல. ஏன்னா எப்பவுமே ஒரு டீமில் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் வந்து கொஞ்சம் அப்பர் ஹேண்டில் இருக்கணும், கரெக்டாக தெளிவான முடிவு எடுக்கிறவங்களா இருக்கணும், அவங்க சொல்கிறது சில பேர் கொஞ்சம் கேட்குற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி தெளிவான ஆள் இந்த கேங்கில் யாராவது இருக்காங்களா பார்த்தீங்கன்னா இல்லைங்க. இந்த மூடர் கூடம் படம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியே ஒரு கூட்டத்தை பார்த்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சில பேர் யோசிச்சாலும், ஃபார் எக்ஸாம்பிள் அரோராவோ சுபிக்ஷாவோ இல்லை வந்து வியானாவோ யோசிச்சா கூட அந்த யோசிச்ச விஷயத்தையும் குழப்பி வர்றதுக்கு தான் கானா வினோத், கமருதீன் இந்த மாதிரி ஆட்களை வந்து டீமுக்குள்ள வச்சிருக்காங்க. உண்மையிலே ரொம்ப கஷ்டம். இந்த பொண்ணுங்க என்னதான் யோசிச்சாலும் சரி அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எனக்கு தெரிஞ்சு இவங்க பயங்கரமாக விஜய் சேதுபதி ஷோ முடிச்ச பிறகு அப்படி பண்ணுவாங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் யோசிக்க ஆரம்பிச்சதே ஒரு பெரிய விஷயம், நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்குள்ள படாத பாடு பண்ணணும். ஏன்னா டீமுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 2 விரோதிகள் வச்சிருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேணும்னே பண்ண மாட்டாங்க, வாண்டடா இந்த மாதிரி நான் வந்து எங்கள் டீமை வந்து காலி பண்ணணும்னு பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்க நேச்சராகவே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க பண்ணுற விஷயத்துலேயே பார்த்தீங்கன்னா டீம் காலி ஆகிடும். ஏன்னா ஒரு டிஸ்கஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியலங்க. எல்லாரும் கடைசியில் பிச்சுக்கிட்டு போகிற அளவுக்கு தான் அந்த டிஸ்கஷனே இருக்குது. ஏன்னா 2 பேரும் தரமான ஆள், கமருதீனும் சரி கானா வினோத்தும் சரி பயங்கரமான குழப்பவாதிகளாக இருக்காங்க. எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ரூல் பிரேக்கை பிக் பாஸ் வந்து கேட்பாரு அப்படின்ற மாதிரி தோணுது. மேபி நம்மளுக்கு காமிக்கலனா கூட கேட்டிருப்பாங்க. ஏன்னா மைக் ஆஃப் பண்ணுறது பெரிய தப்பு. ஸோ நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்கிறேங்க. யாரெல்லாம் பிஆர் டைம் வச்சிருக்காங்க அப்படின்றத உங்களோட கெஸ்ஸிங்கை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.